தேவன் உங்களை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அருமை மகளே, நீ திருமணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற, உனக்கு ஒன்றும் புரியாது, புருஷனை பற்றி மட்டும் தெரியும். ஏன்னா அது திருமணம் அந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து வரிசை இப்பதான் பார்த்தீங்கன்னா 3 மாசம் எல்லாருமே என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொபைலை என்ன செஞ்சுக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க, புதிய மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க, ஐஃபோனு. இவங்க என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ பேச்சில் முழுக்க இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கணவன் மனைவி உனக்கு என்ன பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிடுவோம், எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், அந்த எல்லாம் பேசிக்கிடுவாங்க. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வந்து நிற்கும் பொழுது அந்த குடும்பத்தை எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், எல்லாம் புதுசாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் பொல்லாங்க தெரியுதோ அதை விட்டு நீங்கள் விலகணும். வந்துட்டேன், வாழ்க்கப்பட்டுட்டேன், என் தலையெழுத்து, இதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் முடியும், அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆயுசுக்கும் நீங்கள் அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் எப்படி தான் இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே தான் இருக்கணும், அந்த பொல்லாங்குக்குள்ளே தான் வாழணும். நீங்கள் அந்த பொல்லாங்க விட்டு ஒரு நாள் நீங்கள் விலக முடியாது. ஒரு கட்டத்தில் கணவன் செய்யக்கூடிய அந்த பொல்லாங்கு, உங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் அவர்கள் சொல்லுகிற பேசுகிற அந்த பொல்லாங்கான காரியம், இது எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகி போயிடும், சமமாகி போய்விடும். இது எல்லாத்துக்கும் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தலைமுறையை கர்த்தர் கொடுப்பார் பார்த்தீங்களா, அந்த தலைமுறையை நீங்கள் பரிசுத்த சந்ததியாக வளர்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விலகுவதற்கு பதில் பொல்லாங்காய் மனிதர்களை விட்டு நீங்கள் விலகணும், பொல்லாங்காய் தோன்றுகிறத விலக்கணும். ரெண்டும் செய்யாம எல்லாத்தையும் மனசுக்குள்ள எடுத்து வச்சதுனால எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம அது ஒரு சைடில் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம ஆராதிப்பதனால முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியுது, ஆனால் இருதயம் அழுது கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகுங்கள்.